ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வருஷங்களுக்கு வேஷம். மலையாள படம். இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா பிரணவ் மோகன்லால், தயான் ஸ்ரீனிவாசன், நிவின் பாலி, பேசில் ஜோசப், வினித் ஸ்ரீனிவாசன், நீரஜ் மாதவ், கல்யாணி பிரியதர்ஷன், அஜு வர்கீஸ், நிவின் பாலி, ஷான் ரஹ்மான், கலேஷாம்நாத், அசீப் அலி, டிஎஸ்ஆர் ஸ்ரீனிவாசன், ஏஆர் கணேஷ், பார்வதி கிருஷ்ணா, கிருஷ்ணச்சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் பேசில் ஜோசப், பிரணவ் மோகன்லால், நிவின் பாலி, அஜு வர்கீஸ், தியான் ஸ்ரீனிவாசன் தான் முக்கியமான கேரக்டரு. இவங்களை வச்சு தான் இந்த படத்தோட இது போகுது, ஸ்கிரிப்டே போகுது. இதில் வந்து இப்போ இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, வேணு முரளின்ற 2 பேர் இந்த கண்ணூர் கிராமத்தில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து படிப்பை ஏறாமல் நாடகம் அப்படின்னு இருக்கார். முரளின்றவங்க பார்த்திங்கன்னா மியூசிக் தான் இதுன்னு இருக்கார். ஸோ வேணு வந்து நாடகத்துலேயும், முரளின்றவர் சினிமா இதுலேயும் ரொம்ப பிரணவ் மோகன்லால் வந்து சினிமா மியூசிக்கில் வந்து அவர் வந்து கவாலி ஒரு மியூசிக் இதுவாகணுன்னு இருக்கார். அவர் வந்து 2 பேரும் வந்து சென்னைக்கு வராங்க. இதில் வந்து அந்த டைரக்டராக இருக்கிற நல்லா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் சொல்லி ஜெயிச்சிடறாரு. இந்த மியூசிக்கில் இருக்கவர் முரளி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் டியூன் வந்து இந்த வேணுக்காக இன்னொரு மியூசிக் டைரக்டர் போட சொல்லுவார். ஆனால் அவர் வந்து தான் போட்டதாக பண்ணிவிடுவார். அப்புறம் அது ஒரு வகையில் தெரிய வந்துடும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் காணாமல் போயிடுவார். இந்த பிரணவ் வந்து முரளி வந்து காணாமல் போயிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மியூசிக் கம்போசராக இருப்பார். 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது தான் செகண்ட் ஹாஃபோட கதை. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா பேசில் ஜோசப் வந்து பிரதீப் வந்து ஜெயில் நடித்தவர். அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு நிவின் பாலி வந்து நிதின் பாலியாக நடிப்பார், ஆக்டராக வந்து நடிப்பார். அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்காது. அப்புறம் இந்த வேணு மேலே நல்ல ஒரு ஹோப் வந்து அந்த படம் ஹிட் ஆகும். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இவங்க 2 பேர் போய் இந்த வேணுவும் முரளியும் போய் அந்த ஹிட்டான படத்தை வந்து பார்ப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக நல்லா போச்சு. இது ஒரு வாட்சபிள் மூவி தான். இது வந்து முரளியும் வேணுவும் நடித்த பிரணவ் மோகன்லாலும் தியான் ஸ்ரீனிவாசும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஏடியா பிரதீப் நல்லா நடிச்சிருந்தார். நிவின் பாலி வந்து நிதின் மோலியா நடிச்சிருப்பார். அவரோட காமெடிலாம் சிலது அந்த ஷூட்டிங் இதில் ஒரு ஷார்ட் ஓகே ஆகாதுன்னுவாங்க. ஆனால் அந்த ஷார்ட்டை ஓகே பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் படம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் இது ஒரு வாட்சபிள் மூவி தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.